நாங்க தான் உண்மையான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு டோன் எடுத்தார் இல்லையா? அந்த டோன் 2026க்கு பிறகு ஒருவேளை திமுக 2026லயும் ஆட்சியை கைப்பற்றுதுன்னா, 26க்கு பிறகு அந்த ரோல திருப்பி பிஜேபி எடுக்கும். இது எப்படி பார்த்தாலும் அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான். பாஜக அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அதிமுக ஏதோ ஒரு காரணத்தினால இத பெரிய அளவுல வந்து எதிர்க்க முடியாம இருக்கிறாங்க. 2024ல அதிமுக எடுத்தது நல்ல கால். அதிமுகவினுடைய எதிர்காலத்த கணக்குல வச்சு எடுக்கப்பட்ட ஒரு நல்ல முடிவு. பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்து பாஜகவையும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது. அத மக்கள் நம்பல, மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம். ஏன்னா, நீங்க அதிமுகவும், பாஜகவும் இருந்த அந்த இன்டாக்ட்னஸ்க்கு ஒரு தேர்தல்ல வந்து மக்கள் உங்கள நம்ப மாட்டாங்க. 2026லயும் நீங்க அந்த கூட்டணி இல்லாம கன்டின்யூ ஆயிருந்தீங்கன்னா தான் மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை தொடங்கி இருக்கும். ஓகே, இவங்க பாஜக விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்ப அதுக்கான வாய்ப்பும் இல்ல. ஒரு விஷயம் வந்து இங்க தொடங்கிருச்சு. அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகள வந்து பாஜக தொடங்கி இருக்கு. அதிமுக 2024ல எடுத்த முடிவை இப்ப எடுக்க முடியாததுக்கு அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். தனிப்பட்ட முறையிலான காரணங்கள் இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம். இது எல்லாமே அதிமுகவினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இதுல ஸ்டார்ட்டிங்ல இருந்து அமித்ஷா வெற்றி பெற்றுட்டு இருக்கார்.